பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வாராக. யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 39ஆம் வசனம். John chapter 11 verse 39. Gospel according to John chapter 11 verse 39. யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஜெபிக்கலாமா? கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வார்த்தையை தியானிக்கிற நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆறுதலை தருகிறவரே, மாறுதலை தருகிறவரே, எங்களுக்குள்ள ஆறுதலையும் மாறுதலையும் அதிகமாய் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல இந்த நேரம் மாறட்டும். எங்களை ஒரு நல்ல நிலமாய் கர்த்தர் மாற்றுங்க. உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுகிறவர். இந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்க கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் புதிய விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வருவதாக. இப்பொழுதே right now let them be healed, let them be delivered in the name of Jesus. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். லாசரு மரித்த சம்பவம். லாசரு மரித்திருக்கும் போது அந்த நேரத்தில் இயேசுவுக்கு செய்தி வந்தது. ஆனால் 3 நாள் கழித்து வர்றார். 4ஆவது நாள்ல கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். கல்லை எடுத்து போடுங்கள். டேக் அவே தி ஸ்டோன். கல்லறைக்கு முன்பதாக பெரிய கல் இருந்தது. இதை எடுத்து போட சொல்லும் போது மரித்தவனுடைய சகோதரி, லாசருடைய சகோதரி மார்த்தாள் அம்மா சொல்றாங்க, இயேசுவை நோக்கி, ஆண்டவரை, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. இப்பொழுது நாரும், இப்பொழுது நாரும் 4 நாள் ஆச்சு. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை நாற்றம் உள்ள வாழ்க்கை. நாற்றம் உள்ள வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய ஜீவியங்கள் நாற்றம், ஸ்மெல்லி லைஃப், நாற்றம் உள்ள, துருநாற்றம் அடிக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஒருவேளை வெளியே தெரியாமல் இருக்கலாம். கல் புரட்டி போடும்போது சொல்றாங்க சத்தமா, ஆண்டவரே, அவங்க நினைச்சிருப்பாங்க லாசருவை ஒரு பார்க்கறதுக்கு தான் கல் எடுத்து போட சொல்றாரு அப்படி நினைச்சு சொல்லியிருக்கலாம். இப்பொழுது நாருமே 4 நாள் ஆச்சு. மரிச்சு போன சடலம் புதைச்சாச்சுன்னா உள்ள கல்லறை வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாற்றத்துக்கு ஏதுவான காரியங்கள் தான் இருக்கும். இப்பொழுது நாருமே, நாற்றம் உள்ள வாழ்க்கை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். நாற்றம் உள்ள வாழ்க்கை. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நான் ஆடுறேன்னா, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கார்லேயோ பஸ்லேயோ குறிப்பிட்ட சில இடங்களில் வரும்போது பயங்கரமான துர்நாற்றம் அடிக்கும். ஏனென்றால் மொத்தமாய் குப்பைகள் அங்கே தட்டியிருப்பார்கள். சில பேர் சில கழிவுகளை ரோட்டோரத்தில் கொண்டு தட்டியிருப்பாங்க. இந்த கோழி கழிவுகள், கோழி பண்ண இந்த கோழி கழிவுகள்லாம் மொத்தமாய் வந்து ஒரு இடத்துல தட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது பயங்கரமான ஸ்மெல் அடிக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில மீன் கருவாடெல்லாம் ஏற்றிட்டு போகும்போது பயங்கரமான ஸ்மெல் அடிக்கும். அப்போ நமக்கு தெரிகிறது இந்த வண்டியில் இப்படிப்பட்ட ஸ்மெல் இருக்குது, ஏற்றி போகிறதுனால தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் போகும்போதும் நம்ம நாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாகி செல்லுகிறோம். சில குறிப்புகளை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 4 காரியங்கள். ஏன் நான் நாற்றம் உள்ளவனாய் இருக்கிறேன்? ஏன் நான் நாற்றம் உள்ளவனாய் இருக்கிறேன்? எனக்கு ஏன் நாற்றம் உள்ள வாழ்க்கை? கற்றுக்கொள்ள போறோம்.
இன்னை முதற்கொண்டு நாம் சுகந்த வாசனை வெளிப்படுத்தவங்களா மாறப்போறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தெரியும், அவங்களை 7 மடங்கு அக்னி ஜுவாலையில தூக்கி கொண்டு போட்டாங்க. அவங்களுடைய கைகளில் கால்களில் இருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, அறுக்கப்பட்டுச்சு. அவங்கள உள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டதுக்கப்புறம் அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Daniel chapter 3 verse 27. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்கள் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அக்னியின் மனம் அவங்க மேல வீசல. 7 மடங்கு அக்னி ஜுவாலை தூக்கி கொண்டு போட்டுருக்குங்க. வெளியே வரும்போது தலைமயிர் கருகல, சால்வை எரியல, அவங்களுடைய வஸ்திரங்களை எரியல, அக்னி அவங்கள பலன் செய்யல, சரீரம் அக்னி அவங்கள பலன் செய்யலைங்க. குறிப்பா போட்டிருக்கு, அக்னியின் மனம் அவரிடத்தில் வீசாமல் இருந்துச்சுங்க. நாம் உலகத்தில் வாழலாம். நாற்றம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், பாவத்தின் சமூகம் தான் உலகம். இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் சேதப்படுத்தாமல், இவைகளுடைய வாசனைகள், துர்நாற்றங்கள் நம்மையில் வீசாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். திராட்சை தோட்டத்தில் ஒரு மரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உயரமாய் வளர்ந்திருக்கும். ஆனால் ஒரு நாள் வெட்ட வந்தார். வெட்டி போடலாம், இது எதுக்கு இது இடத்த வேஸ்ட் பண்ணுது? அப்போ சொல்றாரு, இருக்கட்டும், இது இந்த ஆண்டும் இருக்கட்டும், அது எரு போடுவோம், உரம் போடுவோம். Yeah, you are having the great privilege to be in the place of vineyard. திராட்சை தோட்டத்தில் இருப்பதற்கு நல்ல வாய்ப்பு. ஆனால் இந்த வருஷம் இருக்கட்டும். ஒரு வருஷத்தை நம்ம கூட்டி கொடுத்திருக்கிறார். ஏன்? கர்த்தர் விரும்புகிற சுகந்த வாசனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவன் நல்லவர். ஏன் நாற்றங்கள் அடிக்கிறது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். Book of Exodus chapter 8 verse 13 and 14. இந்த இடத்துல என்ன பார்க்க முடியும்னா, வாதைகளை வாதிக்கும் போது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. தவளைகளை அனுப்பி வாதையை கொடுத்தார். இந்த வாதையில திரும்ப ஆண்டவர்கிட்ட முறையிடும் போது பார்வோன் போய் கேட்கிறாரு. ஆண்டவர் மோசேட்ட போய் மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இது எல்லாவற்றையும் சாகடித்தார். கர்த்தர் மோசேயின் சொற்படியே செஞ்சார். தவளைகள் எல்லாம் செத்துச்சு. எங்கன்னா தவளைகள் செத்து போச்சு. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். செத்து போன தவளைகளாக குவியல் குவியலாக சேர்த்த போது அதிலிருந்து நாற்றம் வீசினது. ஏன் நாற்றம் வீசுகிறது என்றால், ஜீவனற்ற வாழ்வினால் நாற்றங்கள் எடுக்குது. முதலாவது ஜீவனற்ற வாழ்வு. பல காரியங்கள் நமக்குள் மரித்திருக்கு. துதி மரித்திருக்கிறது, பரிசுத்தம் மரித்திருக்கிறது, தியாகம் மரித்திருக்கிறது, கொடுக்கிற ஜீவி மரித்திருக்கிறது. பல காரியங்கள் நமக்குள் மறிச்சிருக்குது. ஆனால் பாவம் நமக்குள்ள மறிக்கணும், சாபம் நமக்குள்ள மறிக்கணும், அநியாயம் நமக்குள்ள மறிக்கணும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். சாகக்கூடிய பல காரியம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு சாகக்கூடாத ஜீவனோடு இருக்கக்கூடிய பல காரியங்கள் நமக்குள்ள செத்ததுனால இப்போ நாற்றம் வீசுகிறது. ஜீவனற்ற வாழ்வினால். நான் சொல்லுவாங்களே, வெள்ளையடிக்கப்பட்ட சுவர், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, மறைந்திருக்கிற பிரேத குழியமா இருக்கிறீங்க. டைரக்டா ஆண்டவர் பரிசுத்த சதிசேன்ட்டெல்லாம் சொல்றார், மறைந்திருக்கிற பிரேத குழியமா இருக்கீங்க. வெளி தோட்டத்துக்கு பல பலன் இருக்கும். ஆனால் பிரேத குழியில் என்ன இருக்குது? நாற்றம் இருக்கு, அழுகின காரியம் இருக்கு. அதான் அந்த மார்த்தாளம்மா சொல்றாங்க, இயேசுவை பார்த்து, ஆண்டவரே 4 நாள் ஆச்சு, இப்பொழுது நாருமே. அப்போ செத்து போன உன்னிலிருந்து வரக்கூடியது நாற்றம். எவ்வளவு பக்குவப்படுத்தி வைக்கலாம், ஆனா துர்நாற்றம் வீசும். பெரிய பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் they are calling, சவம் எங்கே, பிணம் எங்கே? பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய பெரிய பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம், ஆனால் மரணத்துக்கு பின்பதாக நாற்றம் உள்ள வாழ்க்கை. இப்படி ஆத்மாவில் ஆவிக்குரிய காரியத்தில் மரித்திருக்கிறோமா?
பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு ஆத்துமா மரிச்சிருக்கு. இது நிமித்தமாய் வெளியே துருநாற்றங்கள் வீசி கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சர்தை சபை சொல்லும் போது, நீ உயிருள்ளவனாய் இருந்தும் செத்தவன் என்று பெயர் பெற்றாய். உயிருள்ளவனாய் இருந்தும் செத்தவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய். உயிர் இருக்குதுங்க நமக்கு சரீர பிரகாரம். ஆனால் ஆன்மீக பிரகாரமாய் செத்தது போன்ற அனுபவங்கள் நமக்குள் இருக்குதா? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சுகபோகமாய் வாழ்ந்தவன் உயிரோடே செத்தவன். உயிரோடே செத்திருக்கிறோம். ஜீவனற்ற வாழ்வினால் நாற்றங்கள் வீசுகிறது. யோசித்து பாருங்க, நமக்குள்ள மரிச்சு போன அனுபவம் இருக்குதா? ஏன் துதிக்க முடியல? ஏன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியலன்னா, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கின அனைவரும் கர்த்தரை துதியார்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக இந்த 150ஆம் சங்கீதம் கடைசி வசனம். அப்போ ஜீவன் இல்லாததுனால தான் ஆண்டவர் துதிக்காம இருக்கிறோம். துதி மரிச்சிருக்குது, நாற்றம் வீசுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 பேர் உயிரோடு எழுப்பினதாய் வேதம் சொல்லுகிறது. லாசரு உயிரோடு எழுப்பினார். சின்ன பொண்ணு எவிரோடைய மகளை உயிரோடு எழுப்பினார். எழுப்புறதுக்கு அப்புறம் சொல்றாரு, இவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். மற்ற எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, பிள்ளை உயிரோடு எழுப்பிட்டு. அதனால இயேசுக்கு தெரியும் இவளுக்கு ஆகாரம் வேணும், திரும்ப ஜீவன் வேணும்னா இவளுக்கு ஆகாரம் வேணும். ஆகாரம் என்று சொல்லப்படும் போது மூல உபதேசத்தை காண்பிக்கிறது. ஆரோக்கியமான ஆகாரத்தை பொறுக்க மனதில்லாமல் என்று இருக்கிறது. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இப்பொழுது குழந்தைகளாக இருக்கிறபடினால் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்காமல், போஜனம் கொடுக்க கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். நீங்கள் இன்னமும் குழந்தையா இருக்கிறபடினால் நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல. ஆகாரம் என்று சொல்லப்படும் போது சத்தியங்கள், மூலோபதேசங்கள், சவுண்ட் டாக்ட்ரின்ஸ், பியூர் வேர்ட் ஆஃப் காட், பியூர் காஸ்பல், ஃபுல் காஸ்பல். இப்பொழுது பாலை உண்ணத்தக்கவராக இருக்கிறோம். நமக்குள்ள ஜீவன் வேணுமா? நம்ம ஆகாரம் சாப்பிடணும். இயேசு சொன்னார், இந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்கள். ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சிக்கு தேவை ஆகாரம். இதைத்தான் நம்ம பார்க்கணும்னா லூக்கா 11 ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கும்போது, பொல்லாதவர்களாகி நீங்கள் தகப்பனிடத்துல போய் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? முட்டையை கேட்டா பாம்பு கொடுப்பானா? மீனை கேட்டால் தேலை கொடுப்பானா? அப்ப மீன், முட்டை, அப்பம், பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு, வளர்ச்சிக்கு ஏதுவான சாப்பாடு பிள்ளைகளுக்கு அப்பம் கொடுக்குறோம், மீன் கொடுக்குறோம், முட்டை கொடுக்குறோம். இதெல்லாம் பயங்கர சத்து, விட்டமின் டி இருக்கு. அப்போ ஒரு ஆரோக்கியமான உணவு தான் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, எத்தனை முறை பிழைப்பதற்கு வார்த்தையை பேசினார், ஏற்றுக்கொண்டோமா? டைரக்டா பேசினாரு, உணர்த்தி பேசினாரு, எச்சரித்து பேசினார். கர்த்தருடைய வார்த்தைகள் சத்தியமாய் நமக்கு போதிக்கப்பட்டதே. சத்தியத்தின் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். வசனமே சத்தியம் என்று பார்க்கிறோம். ஜீவனற்ற வாழ்வினால் நாற்றம் ஏற்படுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நமக்குள்ள ஜீவன் வேணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் ஜீவன் கொடுக்கும்படிக்கு, அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும்படிக்கு வந்து என்றார். இயேசு கிறிஸ்து 3 பேர் உயிரோடு எழுப்பினார். அது 3 வித்தியாசமா இருக்கும். ஒரு சின்ன புனை உயிரோடு எழுப்பினார், வாலிபனை உயிரோடு எழுப்பினார், பெரிய ஆளை உயிரோடு எழுப்பினார். செத்து கொஞ்ச நேரத்தில் இருந்த எவரும் மகள் சின்ன பொண்ணு உயிரோடு எழுப்பினார். செத்து சில நேரமாகி அடக்கம் பண்ண கொண்டு போகிற இடத்துல அவர் பாடை தொட்டு அவர் உயிரோடு எழுப்பினார். செத்து 4 நாள் கழிச்சு அடக்கம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் உயிரோடு எழுப்பினார். ஒரு வேலைகளுக்குரிய காரியத்தில் நாற்றம் எடுப்பதற்கு ஏதுவான செத்து போன அனுபவங்கள் கொஞ்ச நாளாக இருக்கலாம், பல மாதங்களாக இருக்கலாம், பல வருஷமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் உயிர் கொடுக்கிறவர், கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. கர்த்தர் நம்மை உயிரோடு எழுப்புகிறவர், நம்மை உயிர்ப்பிக்கிற கர்த்தரவர். ஜீவனற்ற வாழ்வினால் நாற்றம் எடுக்கிறது. 2வது சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 5வது வசனம்,
என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. ரெண்டாவது, புண்கள் அழுகிறதுனால நாற்றம் எடுக்குதான். புண்கள் அழுகினதுனால நாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆற்ற முடியாத புண் கேன்சர், சுகர்னு சொல்லுவாங்க. சுகர் இருக்கிறவங்க புண்ணில் ஆற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. புண் வந்துச்சுன்னா அதை கவனிக்கணும், அதுக்கு மருந்து கொடுக்கணும், அதுக்கு தைலம் கொடுக்கணும், அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எடுத்து வந்தால், பராமரித்து வந்தால் புண் எளிதாக அது ஆற்றப்படும். ஆனால் புண் ஆற்றப்படுவதற்கு இடம் கொடுக்காததினால் அந்த புண் அழுகிறது, அந்த புண் நாற்றம் எடுக்கிறது. நமக்குள்ளே நம்முடைய புண்ணே அது நாற்றம் எடுக்குது. என் மதிக்கேட்டு நிமித்தமாய் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. ஆண்டவன் நல்லவர். ஒருத்தன் எல்லாரையும் மோந்து பார்த்துட்டு வாரடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தானா, ஸ்மெல் வருது. ஒருத்தர் சொன்னாரா, எப்பா உன் மூக்கில் இருந்தான் கட்டி உடஞ்சி செலை வருது, உன் மூக்கில் இருந்தாப்பா உனக்கு ஸ்மெல் போகுது. நம்ம எல்லாரும் உட்காந்து பார்க்குறோம், அவன்கிட்ட வாடடிக்கு, இவன்ட்ட நாற்றம் இருக்குது, இவன்ட்ட குறை இருக்குது. அதில் நம்முடைய ஜீவியத்தில் குறை இருக்குது. சில காரியத்தை கவனிக்காம விட்டோம், அது முத்தி போச்சு, பெரிய பிரச்சனைக்கு ஏதோ மாறுச்சு. ஆரம்பத்தில் வந்த சின்ன காரியத்தை விட்டு விடாதனால இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அது பெரிய புண்ணா அழுகிறதுக்கு ஏதுவா மாறுச்சு. துக்கம் கொண்டாடிட்டே இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் கொஞ்ச நாள் துக்கம் போறணும். நீ எந்த மட்டும் துக்கியத்தை கொண்டிருப்பா என்று சாமுவேலோடு கூட பேச, எந்த மட்டும் துக்கியத்தை கொண்டிருப்பா, எலும்புப்பா, தைல கொப்பி எடுத்து எலும்பு, தைல கொம்ப கையில் வச்சுக்க, நான் சொல்றேன், அபிஷேகம் பண்ணு. நகைக்க ஒரு காலம் உண்டு, துக்கிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. ஆனால் அந்த காலத்தை அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறோம்னா, துக்கித்து கொண்டே இருக்கிறோம்னா, துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த புண்கள் வருது, அநேக நேரத்தில் காயப்படுறோம், துக்கம் வருது, புண்ணா இருக்கு, வேதனை புண்ணா இருக்குது, இதெல்லாம் புண்ணாயிடுச்சுங்கன்னு சொல்லுவாங்க. பல விதங்களில் காயம் ஏற்படுகிறது. மார்க் 5:5 ஒரு பிசாசு பிடிக்கப்பட்ட வாலிபன் தன்னையே அடித்து, கற்களால் தன்னையே அடித்து காயப்படுத்திக் கொள்கிறான். லூக்கா 10:30 பார்க்கிறோம், காயம் இருக்கிறது. அங்கே வழி பிரயாணமாய் போகும்போது, எருசலேம் எரிகோ போகும்போது கடற்கரை அகப்படுறான், அவனை குற்றுயிராக்கி அவனை காயப்படுத்துறாங்க. வழி பிரயாணத்தில் காயம் ஏற்படுகிறது. உன்னதப்பட்ட 5:7 நேசர் கதவு தட்டுறாரு, அவர் திறக்க ஆள் இல்லை, திறக்கலை. வரும்போது அவரை உள்ளே ஏற்றுக்கொள்ளலை, அவர் போய்விட்டார். திரும்ப வெளியே பார்க்கும்போது அங்கங்கே திரியும் போது காவலர் அவளை அடித்து அவளை காயப்படுத்தினார்கள். நேசரை தேடி வெளியே போகும்போது காவலனால் அடித்து காயம். பிரசங்கி 19 பார்க்கிறோம் காயங்கள். யோபு 5:18 பார்க்கிறோம், அங்கே காயங்கள் ஏற்படுகிறது. ஆண்டவர் காயப்படுத்தி காயத்தை கட்டுறார். சில இடத்துல ஆண்டவர் காயப்படுத்துறார், ஆனால் காயத்தை கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு காயத்தை ஆற்றுறதுக்கு நான் தீவிரித்து கொண்டிருந்தேன், ஆனால் நீங்க அதுக்கு வரலப்பா அப்படின்னு சொல்றாரு. பல நேரத்தில் சபையில பாடல் நேரங்கள் காயத்தை ஆற்றுக்கு நேரமாக இருந்துச்சு. பிரசங்க நேரங்கள் காயத்தை ஆற்றுவதை, புண்ணை ஆற்றுவதற்கு ஏதுவா பேசினார். நம்முடைய காயங்கள் ஆற்றப்படுவதற்கு ஏதுவா கர்த்தர் வார்த்தை கொடுக்கும்போது ஏற்றுக்கொள்ளல, அதன்படி அபியாசப்படுத்தல. காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறார். அவர் ஆத்மாவை தேற்றார். அப்படின்னா he is healing our soul. அவர் ஆத்மாவை சுகமாக்குகிறார். ஆத்மாவில் புண்ணு ஏற்பட்டுச்சு, நம்முடைய உள்ளான சரீரத்தில் புண்ணு ஏற்பட்டுச்சு, உள்ளான மனுஷன்ல புண்ணு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் ஆற்றுறதுக்கு கர்த்தர் தீவிரித்தார். ஆனந்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரல, ஆலயத்துக்கு வரல. ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாகவும் சொன்னார், சமாதானம் கொடுக்க கண்டத்தர் இருந்தார். ஆனால் அதை நாம் மதிக்கேட்டு நிமித்தமாய் எத்தனமாய் விட்டுட்டோம். அது என்ன பண்ணும்? தேவனை தேடாமல் விட்டுட்டோம், தேவ சமூகத்தை தேடாமல் விட்டோம், கர்த்தர் கொடுக்கிற சௌக்கியத்தை தேடாமல் விட்டு விட்டோம். நம்ம மெத்தனமா என் மதிக்கேட்டினால் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. ரெண்டாவது, நம்முடைய மதிக்கேட்டினால் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது. மூன்றாவது, யாத்திராகமம் 16:20. யாத்திராகம் 16:20 மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கடும் கோபம் கொண்டார். இதில் மன்னாவை குறித்து பார்க்கிறோம். பயன்படுத்தப்படாத மன்னாவினால்
பயன்படுத்தப்படாத சில தாளந்துகளினால் நாற்றம் எடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்கும் போது ஆண்டவர் வானத்தின் தானியத்தை கொடுத்தார், தூதரின் அப்பத்தை கொடுத்து போஷித்தார். மன்னா என்று பெயர். மன்னாவை கொடுத்தார். ஆனால் அந்த மன்னாவை குறித்து சொல்லும் போது ஓய்வு நாளில் பெய்யாது, ஓய்வு நாளுக்கு தேவையானதை முந்தைய நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ அவ்வளவு தேவைக்கேற்றாற் போல பொறுக்கிக் கொள்ள வேண்டும். காலையில் அது பெய்யும், பனி பெஞ்சது போல பெய்யும். வனாந்தரம் மீது எங்கும் உரிச்சிதமான சிறிய பஸ்ஸு மாதிரி உறைந்த பனி பெஞ்சது மாதிரி தரையில் விழுது கிடக்கும். தேவைக்கேற்றாற் போல ஒவ்வொருத்தரும் பொறுக்கிக் கொள்ளணும். லேட்டாக போயாச்சுன்னா உருகி போயிடும், கிடைக்காது. அப்போ மண்ணா கிடைக்காது, மண்ணு தான் இருக்கும். மண்ணாவை பார்க்க முடியாது. அதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அதை யாத்திராகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிப்புக்கும் அளவுக்கு தக்கதாய் சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்று வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், விடிய காலம் மட்டும் ஒருத்தரும் வைக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளுக்கு தேவையானது ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தணும். விடிய காலம் மட்டும் வைக்கக்கூடாதப்பா. சிலர் மோசையின் சொல் கேளாம வச்சாங்க, பார்த்தீங்களா? அது பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கடும் கோபம் கொண்டான். பயன்படுத்தப்படாத சில குணங்கள், பயன்படுத்தப்படாத சில ஆவிக்குரிய அனுபவங்கள், பயன்படுத்தப்படாத தாளந்துகளினால் மன்னாவை பயன்படுத்தலை. நாளைக்கு சரி தூங்கிடுவோம், நாளைக்கும் சேர்த்து நாளைக்கு காலையில் போய் பறக்க வேண்டாம், கஷ்டமாக இருக்கும், வெயில் அடிக்கும், காலையிலே எந்திக்கணும். ஒவ்வொரு நாளுக்கும் புதிய மன்னா, ஒவ்வொரு நாளுக்கும் அவர்களுக்கு புதிய மன்னாவை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அசட்டியாய் நிர்விசாரமாய் அதை கீழ்ப்படியாமல் காலையில் வரைக்கும் வச்சாங்க. பூச்சி பிடிச்சது, நாற்றம் எடுத்தது. என்னடா வீட்டில் ஸ்மெல் அடிக்குன்னு பார்த்தா பயன்படுத்தாததுனால. ஒவ்வொரு நாளும் கொடுக்கறதே அவங்க புசிக்கலை, இதனால் நாற்றம் எடுத்தது. நான்காவதாக பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1, செத்த ஈக்கள் பரிமள தைலத்து முழுவதையும் கெட்டு நாரி போக பண்ணும். செத்த ஈக்கள், பரிமள தைலங்க விலை உயர்ந்தது, அதை மூடி வைக்கணும். மூடி வைக்காதனால ஈக்கள் அதில் போய் விழுது. சர்ச்சில் காலையில் ப்ரேயர் பண்ணும்போது முடிஞ்சவங்க எல்லாரும் காஃபி கொடுப்போம். சில இடத்துல கொண்டு ஒரு முதியே விழுந்துடும், செத்து போயிடும். அதை கொடுப்பதில்லை அவர்களுக்கு. அது ஈ செத்துக்கு இருக்குதே, அதுக்கு அது அவங்களுக்கு தேவையில்லை என்று கொடுப்பதில்லை. அப்போ பரிமள தைலத்தில் செத்த ஈக்கள் கெட்டு அதை நாரி போக பண்ணுது. மூடி வைக்கணும். சரியாய் பாதுகாக்கப்படாம, ஒளித்து வைக்காம, அதை மூடி வைக்காம. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10வது வாதை கொடுக்கும்போது தலைப்பலை சங்காரம், நிலைக்கால இயேசு ரத்தம், அந்த ரத்தம் ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசணும். ஆட்டுக்குட்டி ரத்தம் எங்கள் வீட்டில் பூசிருக்குப்பா, நான் வெளியே போவேன் அப்படின்னா சங்கார தூதன் வெளியே போறவனே அடிப்பான். ரத்தம் பூசிக்குன்னு சொல்லிட்டு எங்கே இருக்கணும்? வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கணும். அநேக நேரத்தில் நம்முடைய அசட்டையாய் நான் வெளியே அங்கேயும் தெரியறதுனால தான் கொரோனா வியாதியில் பாதிக்கப்படுறோம். நாம காத்துக்கொள்ளணுங்க, ஒழித்திருக்கணும். ரத்த பூசிருக்குன்னு சொல்லிட்டு தம்மை அசட்டையாய் நிர்வீசனமாக வெளியே போகக்கூடாது, மூடி இருக்கணும். செத்த ஈக்கள் விழுந்துடக்கூடாது, ஆறி போயிடும். நாம் மறைச்சு கொள்ளணும், பாதுகாக்கணும். ஏன் நாற்றம் எடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். முதலாவது, ஜீவனற்ற வாழ்வினால் தவளைகள் செத்து குவிலாய் கிடக்கும்போது நாற்றம் எடுத்தது. ஜீவனற்ற வாழ்வினால் நாற்றம் எடுக்குது. இரண்டாவது, ஏன் நாற்றம் எடுக்குது என்றால் தம்முடைய மதிக்கேட்டினால் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்குது. புண்கள் சீக்கிரம் ஆறணும். புண் நாற்றப்படுவதற்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சில இடத்துல பாருங்கள், பெரிய காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா மருத்துவமனைக்கு போனால் அந்த டேஞ்சர் அது இதுன்னு போட்டு பயங்கர வேதனையாக இருக்கும் அதில் க்ளீன் பண்ணும்போது. ஆனால் அதுக்கு ஒப்பு கொடுத்தால் மிக வேகத்தில் ஈஸியாய் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் குணமாயிரும். அடிப்பட்டதுக்கப்புறம் அந்த மண்ணுக்கு எல்லாம் ஒட்டியிருக்கும், சில நேரத்தில் துரும்புகள் ஒட்டியிருக்கும். அதை நாம் க்ளீன் பண்ணதுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா அது பெரிய புண்ணாய் மாறுது, இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளுடைய காயத்தை ஆற்ற அவர் எத்தனமாக இருக்கிறார், காயத்தை ஆற்ற வாஞ்சியாக இருக்கிறார், காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறார். அதனால சில நேரத்தில் எடுக்கும்போது காயப்படுத்துகிறாங்களே, ஒரு முறிவுலாம் இளமுறிலாம் ஏற்பட்டால் வெட்டி ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப அதை காயத்தை ஆற்றுறாங்க. அதே போல் சில காயங்கள் ஆற்றுறதுக்கு அதை காயப்படுத்தி திரும்ப காயம் கட்டுகிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக. நான்காவது, செத்த ஈக்கள் மூடி வைக்காத நிலைமையினால் ஈக்கள் விழுந்து நாற்றம் எடுக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையாக இருக்குதா?
நோவா வேலையிலேருந்து குடும்பமாக எழுதி வந்ததுக்கப்புறம் செஞ்சது அவங்க பலிபீடம் கட்டி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். பலிகள் 2 விதமாக இருக்குது. சுகந்த வாசனையாகிய பலி, சுகந்த வாசனையற்ற பலி. உங்களை கர்த்தர் சுகந்த வாசனையாய் நுகருகிறாரா? என்னை ஆண்டவர் சுகந்த வாசனையை நுகரட்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை வெளியேறப்பட்ட கலந்தமில்லாத நலதம் என்னும் தைலத்தை ஊற்றி தலைமையினால் தொடச்சாங்க. அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்தது, வாசனையால் நிறைந்தது. நம்முடைய ஜீவியம் வாசனையினால் நிறையட்டும். நம்முடைய ஜீவியம் ஆண்டவர் நுகர்ந்து பார்க்கிற வாசனையாய் நிரம்பட்டும். சர்வாக நகர்பலி செலுத்தும் போது முற்றிலும் சாம்பலாக்கி எரிக்கணும். அந்த புகை மேலே எழும்பி போகும். அவர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கை ஒரு சுகந்த வாசனை உள்ளதாய் மாறட்டும். நாற்றமுள்ள வாழ்க்கை மாறட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை எங்களை விட்டு மாறட்டும். சுகந்த வாசனையாய் கர்த்தர் அங்கீகரிப்பதாக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் ஜீவனற்ற வாழ்வு இருக்குமானால் ஜீவன் உண்டாகட்டும். புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிற அனுபவம் இருக்குமானால் புண்கள் எல்லாம், காயங்கள் எல்லாம் ஆற்றப்படட்டும். ஆண்டவரை பயன்படுத்தப்படாத மன்னாவினால் கொடுத்த தாளந்துகள், திறமைகள், கிருபைகளை பயன்படுத்த கிருபை தாரும். மூடி வைக்காத அனுபவங்கள் மாறட்டும். மூடி வைத்து பாதுகாக்கிற அனுபவத்தை தாரும். ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டுடைய கிருபை குடும்பத்தோடு கூட இருப்பதாக. வாசனை உள்ளவங்களா இவங்களை மாற்றுங்க. நற்கந்த வீசுங்களா இவங்களை மாற்றுங்க. கந்த பீசின் வடிந்து வாசனை கொடுக்கிறது தோட்டமா இவர்களை மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.